வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு காமெடியான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனோஜோட கடைக்கு ஒரு பாம்பாட்டி ஒருத்தர் ஒரு பாம்போடு வராரு. அவர் பாம்பை வாசல்லே வச்சுட்டு போயிடுறாரு. அது ரோஹிணி காலில் பட்டு அந்த பாம்பு வெளியில் வந்துடுது. அந்த பாம்பு ரோஹிணி கூட அந்த பேக்கில் ஏறி உட்காந்துருச்சு. இது தெரியாமல் ரோஹிணி அந்த பேக்கை வீட்டுக்கே கொண்டு போயிட்டாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு போனோடனே கடைக்குள்ளே பாம்பு போந்துச்சுன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் வருது. மனோஜ் கடையில் தான் பாம்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு கடையை பூட்டிட்டு நீங்கள்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பாம்பு வீட்டில் தான் இருந்திருக்கு. வீட்டில் இருந்த பாம்பை விஜயா நைட்டு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பாப்பா பாப்பான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லோரும் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாம்புன்னு அவங்க சொல்லி பாம்பை முத்து பிடிச்சி ஒரு வழியாக வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டார். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லி விஜயா ரோஹிணியை போட்டு திட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப காமெடியாகவே போச்சுன்னு சொல்லலாம். மறக்காமல் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.